அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ராதா குமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் மேரி கலா அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூ சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள். அன்மீட் பண்ணீங்க மேடம், வீட்டில் இருக்கு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். The world is my country. All humanity is my concern. To do good is my religion. I believe in God. Thank you. தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் பாரம்பரிய அரிசி வகைகளும் அதன் மருத்துவ குணங்களை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்கவிருக்கும் இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 961 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். சிறப்பு. இந்த நிகழ்வுல தன்னுடைய வேலைப்பளு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு பண்றதுக்கு இருக்கிறாங்க அவங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இந்த நம்ம காலை வேளையிலே இந்த காலச்சக்கரம் நிகழ்வை இணைந்து வழங்கி நமக்கு ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூ சங்கம். அதாவது ஒரு மகளிரை வைத்து இன்றைக்கு சங்கம் இவ்வளவு சிறப்பா செயல்படுதுன்னா இன்னைக்கு நமக்கு பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பா செயல்பட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் அவர்களது சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி. அதே போன்று நிகழ்வில் தொடர்ந்து நமக்கு நிகழ்ச்சியில இப்ப கருத்துக்கள் கூறினாலும் தொடர்ந்து பங்கேற்று கொண்டிருக்கும் செயலாளர் அவர்களையும் மற்றும் மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஐயா, அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நீண்ட மூச்செடுத்து எடுத்து உச்சரிக்கணும். சின்மை முத்திரை பூ எழுத்து. ஆதிமுத்திரை மின்னழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க. காலை ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கங்க. கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படி கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. அப்படியே 1, 2, 3, 4, 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுறோம். 1, 2, 3, 4. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. சமகோணாசனம். கால் நல்லா அகலமா வச்சுக்கிறோம். நல்லா அகலமா வச்சுட்டு மெதுவா அப்படியே தலையை கீழே கொண்டு வாங்க. 2 கால் கட்டவரலையும் டச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா கீழே கொண்டு வாங்க. கையை கீழே வச்சு தலையை எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறக்குங்க. கைகளை பின்னாடி அப்படியே வணக்க வைக்கணும். உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா கையை கீழே வச்சே செய்யுங்க. கைகளை அப்படி வணக்க வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
11, 12, 13, 14, 15. மெதுவா கால் பக்கத்துல கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்திக்கிறோம். கோணாசனம். கைகள் நல்லா கோர்த்துக்குங்க, காதோட சேர்த்து வைங்க. மெதுவா ரைட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. லெஃப்ட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. அடுத்து கால் அப்படி அகலம் வச்சுக்கிறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. ராஜ கம்பீராசம். ரைட் லெக் காலை வந்து நல்லா ஏழு பொசிஷன்ல மடக்குங்க. கை கோர்த்து வச்சுக்கிறோம். கைகளை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா லெஃப்ட் ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் லெக் கால் மடக்கி இருக்கிறீங்க. அதோட கையை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். 1, 2, 3, 4, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடரும். அமர்ந்த நிலைக்கு வந்துடுற அப்படியே. கால் நேரம் நீட்டிக்குங்க. கால் நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்த நிலையில கை கோர்த்துக்கிறோம். கைகளை திருப்பி நல்லா நீட்டணும். காலை நீட்டணும். நல்லா நம்முடைய உடல் வந்து நல்லா கயிறு மாதிரி இழுக்கிற மாதிரி செய்யும். நல்லா கை நீட்டுங்க. 1, 2, 3, 4, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. கைகளை கோர்த்துக்கிற மாதிரியும்
நல்லா கைகளை திருப்பி மேல உயர்த்திக்கிறோம். இப்போ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கால் முட்டி மடக்காம கொண்டு வரணும். நம்முடைய தலை வந்து ரைட் சைடு திருப்புறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரைட் சைடு தலை திருப்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. காலை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. கத்திரிக்கோள் ஆசனம். இந்த ஆசனம் பேர் வந்து கத்திரிக்கோள் ஆசனம். இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க மேல. அப்படியே ரைட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு வச்சுக்கிறோம். தலை வந்து லெஃப்ட் சைடு 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யறோம். நல்லா கையை வந்து சைட்லயே இப்படி அழுத்தி வச்சுக்கோங்க. உள்ளங்கை தரையில அழுத்தி வச்சுக்கோங்க கீழே. இப்போ ரைட் லெக் எடுத்து மேல வைங்க. அப்படியே மெதுவா லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். தலையை நல்லா வந்து ரைட் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. தலை ரைட் சைடு திரும்பிருக்கணும். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கணும். ஒரு திருகு நிலை மாதிரி பேச்சு. 1 2 3 4 5 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. தரையில லெஃப்ட் லெக் எடுத்து மேல வைங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு கொண்டு போங்க. நல்லா ரைட் சைடு வச்சுக்கிறோம். இந்த தலை வந்து லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து அப்படியே குப்புற திரும்பி படுத்துக்கிறோம். முதலை ஆசனம். கால் அப்படியே நிலமா வச்சு உள்ளங்கை தாடைக்கு வச்சு உள்ளங்கை கீழே வச்சுக்கணும். தறி பார்த்த மாதிரி தாடையை கை மேல வச்சுக்கோங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுட்டு நல்லா மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவா விடுங்க. நம்ம மூச்சு இழுக்கும் போது முதல் இடுப்பு பகுதி வந்து மேல தூக்கணும். மூச்சு விடும்போது வயிறு சுருங்கி காத்து வெளியேற்றணும்.
காலை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் இறங்கிட்டுங்க. இப்படியே சோல் ரொட்டி கை வச்சுக்கிறோம். உங்க தலையை முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. நம்ம தூக்குறது கையில பேலன்ஸ் பண்ணிடல, முதுகு தண்டால தூக்கும். நம்முடைய முதுகுத்தண்டு 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மூச்சு விட்டுடுங்க. சலபாசனம். கை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு 2 காலுக்கு நடுவுல வச்சுக்கணும் கையை. கை முட்டி எக்காந்து கொண்டு மடங்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் கை. கை நம்ம ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி வச்சிருக்கணும். அப்படி இல்லாம உங்களால கொஞ்சம் லைட்டா தூக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, தூக்குங்க. தாடை கீழே வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு தூக்கி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. முதலை ஆசனம் மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே சோல் ரொட்டி வைங்க. முட்டி போட்டுக்கோருங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்போ நாம கால்களை நல்லா வலிமைப்படுத்திக்கிறோம். நம்முடைய ஜீரண உறுப்புகள் வலிமை அடையும். இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சுவாச உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி செஞ்சிருக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும் இலக்கப்படுத்தக்கூடிய பயிற்சி செஞ்சிருக்கிறோம். அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. பெருவரில் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மோதிர விரல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து பஸ்திரியா. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சல் விடுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு நீண்ட மூச்சல் தொடங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். காலை நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. கால் விரல்களை மடக்கி நீட்டுங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே சுகாசனத்தில் கோத்துக்கணும். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். நேர் ஸ்ட்ரெயிட்டா போறங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. திருமூலர் பஸ்திரியா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்முத்திரை. கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கண்களை மூடி நல்லா நன்றாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. காதுக்குள்ள பெருவர்கள் வச்சுக்கிறோம். 2 விரல் கண்கள் மேல, மீதி 2 விரல் வந்து வாய் மூடி இருக்கணும். முதட்டின் மீது வச்சுக்கிறோம். நேரா நிமிர்ந்து நன்றாக மூச்செடுத்து 2 முறை எடுத்து உச்சரிக்கிறோம். நல்லா மூச்சுடுங்க. ஓய்வு.
கைகளை விரிச்சு உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு விடுங்க. முதல் கண்ணு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. பயிற்சிகளை நல்லா செஞ்சீங்களா? இன்றைக்கு பயிற்சிகளை மாத்தி நம்ம பண்ணோம். இந்த பயிற்சி உங்களுக்கு காட்சிப்படுத்துனது நல்லா தெரிஞ்சதுங்களா? பழனிவேலையா நல்லா தெரிஞ்சுங்களா? நியூட்டன் இருக்க மாட்டேன். ஓகே ஐயா. கையால காட்ட சொல்லுங்க. நியூட்டன் எடுத்தாச்சுங்களா ஐயா? எடுக்கவா? ஓகே. இந்த பயிற்சிகளை நல்லா பண்ணுங்க. கால்கள் வந்து இடுப்பு பகுதிகள் நல்லா ஃப்ரீயா, இடுப்பு பகுதி தசைகள்லாம் நல்லா இலக்கமாகி பயிற்சி எல்லா பயிற்சி செய்யற அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து நல்லா தயாராகும். நம்ம லெஃப்ட் ரைட் காலை மாத்தி மாத்தி பண்ணோம் அப்படின்னா இடுப்பு நல்லா எவ்வளவு வளையுமோ அந்த அளவுக்கு நல்லா வளையும். ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா வரும், பேக் பெண்டிங் நல்லா வரும். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த 4-5 நாளா வந்து நம்ம சிங்காசனம் இதெல்லாம் செஞ்சதுனால இன்னும் பாத்தீங்கன்னா உமிழ்நீர் நல்லா சுரக்கும். இன்னைக்கு செய்யலினாலும் அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து நல்லா வேலை செய்யுது. நல்லா அந்த மூச்சு பயிற்சி, தியானம், கேசரி யோகம் இதெல்லாம் வந்து நல்லா பயிற்சி பண்ணுங்க. நல்லா பண்ண உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா உறுதியாகி எல்லா 24 மணி நேரம் நம்ம உடல் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். நல்லா சுறுசுறுப்பா இருக்க முடியும். தாம ஐயா, இடுப்பு சுகமா இருக்குதா? ஓகே, நன்றிங்க. பயிற்சி செய்யுங்க. செய்யும் போது ஏதாவது வழி வந்துச்சுனாலும் ஏதாவது பிரச்சனையாச்சுனாலும் நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாங்க. நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நமக்கு இன்று வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் புது புது ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் சிறப்பாக இன்னைக்கு அளித்து அனைவருக்கும் நல்ல ஒரு காலை வேளையிலே ஒரு புத்துணர்ச்சியும் தெளிவையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசுமை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 11வது பாகம். இந்த குழந்தை வளர்க்கும் போது நம்ம என்ன பண்றோம், பொதுவா இந்த அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறோம். குழந்தை மலம் போகும் பொழுது, யூரின் போகும் பொழுது அது உள்ளே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்ப இது இருக்கு இல்லையா, இதை வந்து குழந்தைக்கு கட்டிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, குழந்தை மலம் போயிருது. மலம் எங்க இருக்கு? அந்த குழந்தையோட உடம்புல தானே தொட்டிட்டு இருக்கு. அழுத்தமா தொட்டிட்டு இருக்குமா? அப்ப அந்த குழந்தையோட தோலெல்லாம் பாதிக்குமா இல்லையா? இன்ஃபெக்ஷன் ஒரே பேசுது. தேங்கி இருக்கிற தண்ணியில நோய் கிருமி வருமாமா, ஊரே கெட்டு போயிருமாமா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா குழந்தைகள் யூரின் போகுது, அந்த யூரின் வந்து இதுலயே ஒட்டிக்குது. அந்த யூரின்லயே குழந்தை உட்கார்ந்து இருக்கு. மலம் போகுது, மலத்திலேயே உட்கார்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, குழந்தை நிலைமை எப்படி இருக்கும்.
எந்தெந்த அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைக்கு பயன்படுத்துறீங்களோ, நான் ஒண்ணு பண்ண போறேன். பெரியவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்க போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அதை மாட்டிட்டு ஆபீஸ்க்கு போங்க. மலம் வந்தா அப்படியே போயிடணும். யூரின் வந்து அப்படியே போயிடணும். ஒரு நாள் இருந்து பாருங்களே, எப்படி தெரியுமா இருக்கும்? கேவலமா இருக்குங்க. பாவம், அந்த குழந்தைக்கு சொல்ல முடியலைங்க, அது தெரியல. அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு. ரொம்ப கொடுமைங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. இது வந்து குழந்தைக்கு நல்லது இல்லைங்க. பாவங்க. அதுக்கு பொதுவா நான் ஒரு ஐடியா சொல்றேங்க. இங்க பாருங்க, காட்டன் துணி பாருங்க, ஒரு சாதாரண காட்டன் துணி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டீங்க பாருங்க, இதை 4ஆ மடிங்க. ரொம்ப இயல்பா இருக்குங்க பாருங்க. 4ஆ மடிச்சுக்கோங்க. 4ஆ மடிச்சுட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இருக்குல்ல, ஒரு பக்கம் எடுத்து பாருங்க, முக்கோணமா மாத்தணும். அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு 3ஆ மடிங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க இயற்கையானது. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இயற்கையானது. இதை செஞ்சுட்டு குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை இருக்குன்னு இங்க பாருங்க, குழந்தை இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகிட்ட அந்த கீழே வந்து இந்த ஆசன வாயில கொண்டு போய் இதை வச்சுக்கிட்டு இது முன்னால பாருங்க, இப்படி மடிச்சு இந்த மாதிரி இடுப்புல இப்படி மடிச்சு ஒரு பின்னு இந்த இடத்துல சொருகிருங்க. இது எப்படி இருக்குது பாருங்க, இயற்கையா இருக்கா? இப்ப மலம் போச்சுன்னா மலம் வெளியே வரவே வராதுங்க. யூரின் வந்தா வெளியே வரவே வராது. அந்த யூரின் வந்தோடனே நினைஞ்சிரும். மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க, இந்த இடத்துல அடுக்கு நிறைய இருக்கா பாருங்க. இங்க மழை வந்ததுன்னா மழை வெளியே வராது, யூரினும் வெளியே வராது, லாக் ஆயிடும். இந்த முறையை பயன்படுத்தி இயற்கை வருங்கிறது இயற்கையானது. காட்டன் துணி, பருத்துணி, இந்த மாதிரி ஒரு 30 வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தை கட்டி விட்டுருங்க. எப்ப மழை வருதோ, எப்ப யூரின் வருதோ உங்களுக்கு ஸ்மெல் வரும், பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உடனே எடுங்க, கிளீன் பண்ணுங்க, புதுசு மாட்டி விட்டுருங்க. இதை எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அதை துவைச்சா போதுங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும். எனவே தயவு செய்து இது போன்ற பொருள்களை குழந்தைக்கு பயன்படுத்தாதீங்க. குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வியாதி வர காரணமே இதுதாங்க. இதை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான காட்டன் பயன்படுத்துங்க. இந்த பின் இருக்கு இல்லையா, இது வந்து பேபி பின், இது சாதாரண பின் இல்லைங்க. இப்ப சாதாரண பின்னோக்கு இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைய மாட்டிட்டு என்ன ஆகும், குழந்தை கை வச்சோன்னா பிரிஞ்சிடும், குத்திடும், பாவம். இது வந்து பேபி பின், இது கடையில கிடைக்கும், பேபி ஷாப்ல கிடைக்கும் பாருங்க. இந்த பின் சிறப்பான பின். அந்த ஓரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதை நீங்க பின்னு மாட்டி விட்டு பாருங்க. இதை மாட்டி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டீங்கன்னா குழந்தையால எடுக்க முடியாது, பின் அப்படியே லாக் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், குழந்தைக்கு இந்த பின்னு குத்தாது, இயற்கையானது. அதனால தயவு செய்து அம்மாக்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதை மாட்டிட்டு எடுத்து வீசிட்டு போயிரு ஸ்டைலா. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வேலை மிச்சம், செலவு ஜாஸ்தி. இதுல வேலை கொஞ்சம் இருக்கும், செலவே இல்லை, ஆனா குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எனவே இனிமேல் குழந்தைகளுக்கு இது போன்ற பொருட்களை மாட்டாமல் இது போன்ற பொருளை மாட்டுங்கள். அந்த குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். சில பேர் சொல்றாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னால கொஞ்சமா பாலை பிதுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி பண்ண வேண்டாம். குழந்தைக்கு டைரக்டாவே நீங்க பால் கொடுக்கலாம், கொஞ்சம் பிதுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, பல அம்மாக்கள் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா தன் அழகு கெட்டு போயிடும் பயப்படுறாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, அழகு அதிகம்தாங்க ஆகும். குழந்தைக்கு அன்போட பால் கொடுங்க, நீங்க இன்னும் அழகாத்தான் இருப்பீங்க. அது ஒரு மைண்ட் செட். எனவே உங்கள் அழகு கெட்டு போகும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்காம இருக்கக்கூடாது. அம்மாவுடைய கடமையே இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுதான். கண்டிப்பா அழகெல்லாம் கெட்டு போகாது. நீங்க நல்லா தியானம் பண்ணி நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அன்போட இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. கண்டிப்பா அழகு கெட்டு போகாது. அப்படி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா அப்படி ஆயிரும். குழந்தைக்கு பால் கொடுக்கறது மூலியமா நான் அழகு அதிகமாகிறேன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கும். அடுத்தது, குழந்தைகளுக்கு முதல் 6 மாசம் தண்ணியே கொடுக்க கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏங்க, தண்ணியே கொடுக்க கூடாது, ஆனா தடுப்பூசி போடுவீங்க, சிரப் கொடுப்பீங்க, மருந்து மாத்திரை கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, தண்ணி கொடுக்க கூடாதா? என்னங்க இருக்கு? தண்ணி சாதாரண தண்ணிங்க. குழந்தைன்னா தண்ணி கொடுக்கணுங்க. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது தண்ணி தாகத்துக்கு தான் அழுகுது. இங்க பாருங்க, ஒரு குழந்தை அழுகுச்சுன்னா ஒண்ணு பூச்சி கடிச்சிருக்கும், ஒண்ணு மலம் போயிருக்கும், இல்ல யூரின் போயிருக்கும், இல்ல தண்ணி தாகமா இருக்கும், இல்லைன்னா பசியா இருக்கும். ஆனா எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம்,
பூச்சி கடிச்சிருச்சு, மலம் போச்சு, யூரின் போச்சு, பசி எடுக்குது, தாகத்துக்கு அழுகுதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நமக்கெல்லாம் தாகம் வருதா இல்லையா? அப்ப குழந்தைக்கு தாகம் வருமா வராதா? பாருங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. குழந்தை என்ன தண்ணி தாகம் எடுத்தா கொடுக்கணும். 6 மாசம் தண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா குழந்தை நல்லாவே இருக்காதுங்க. எனவே யார் சொல்லியும் கேட்காதீங்க. குழந்தை அழுதுச்சுன்னா முதல்ல சங்குல தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு அழுகாச்சு நிறுத்திருச்சுன்னா அது தாகத்துக்கு அழுந்திருக்கு. தண்ணி கொடுக்காம துப்பிட்டு அழுதுச்சுன்னா அது பசிக்க அழுகுது. இப்ப பால் கொடுங்க. குழந்தைக்கு முதலில் கொடுக்க வேண்டியது தண்ணி மட்டுமே. தண்ணி கொடுங்க, கண்டிப்பாக குழந்தை நன்றாக இருக்கும். அடுத்தது, குழந்தை ஏன் தெரியுமா இந்த விளையாட்டு பொருளை கொடுத்தா மாத்தி மாத்தி விளையாடுது? அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுங்க. அது என்ன பண்ண தெரியுமா? விளையாட்டு முடிச்சுட்டு வேற பொம்மை கேட்கும். பழைய கொடுத்தா விளையாடாது. புரிஞ்சுக்குங்க, குழந்தை விளையாடுவதல்ல, அந்த குழந்தை அந்த பொம்மையை தனது மெமரியில ஏத்திக்குது. ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? தொட்டு பார்க்கும், நக்கி பார்க்கும், கடிச்சு பார்க்கும், அது கணக்கு பண்ணும். ஓஹோ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கணக்கு பார்த்து அதோடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல, ஆள் மனதுல அந்த பொருளை பத்தி ஆராய்ச்சி தான் பண்ணுது, விளையாடல. அப்போ ஒரே பொருளை அந்த குழந்தை ஏன் விளையாட மாட்டேங்கிறது என்றால் அந்த பொருளை ஆராய்ச்சி முடிச்சு விட்டது. புது பொருளை கொடுங்க, புது பொருளா கொடுங்க, புது இடத்த கூட்டிட்டு போங்க, அவங்க செவத்துல புது விஷயங்களை வரைஞ்சு வைங்க. குழந்தைகளுக்கு எப்பவுமே புதுமை பிடிக்கும். இப்படி குழந்தை வளர்க்கும் பொழுது நாம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறோம். சின்ன விஷயத்தை கத்துக்குங்க, நல்லா இருப்பீங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தொடர்ந்து இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி சிறப்பான முறையில் ஒவ்வொரு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்து வரும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பாரம்பரிய அரிசி. இன்னைக்கு அரிசியில எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹீலர் பாஸ்கர் ஐயா நமக்கு அந்த அரிசியை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறி பல்வேறு தெளிவுகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரிசிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்துல பாரம்பரிய இயற்கை அரிசியை நம்ம உபயோகிக்கணும், அதனுடைய மருத்துவ குணங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு தொடர்ச்சியா அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா சிறப்பா சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேல் பாரம்பரிய ரகங்கள், அரிசி ரகங்களை பாதுகாத்து இன்னைக்கு தன்னுடைய விவசாய நிலத்தில் பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பாரம்பரிய அரிசிகளை இன்னைக்கு விதைத்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நமக்கு இந்த 3 வருட காலங்களாக அதனுடைய வகைகள், அதனுடைய பயன்கள், பல்வேறு கருத்துக்களையும், உழவு பணிகளை பற்றியும், விவசாய பணிகளை பற்றியும் நமக்கு சிறப்பா இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்தது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்கு அந்த பாரம்பரிய அரிசிகளை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் சிறப்பா விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு இந்த பாரம்பரிய இயற்கை அரிசிகளையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் என்கிற தலைப்பில் இயற்கை வழி வாழ்வியல் குறித்து தொடர்ந்து ஜூம் மீட்டிங் வழியாக வெற்றிகரமாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன் திரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் குணர் பாலன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம இன்று ஒரு இயற்கை வாழ்வியல் குறித்து பேசுகிற போது அதில் பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். அதுல குறிப்பா உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி, அது போன்று உணவு முறைகள், வாழ்வியல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளை பத்திலாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஏற்கனவே இயற்கை வழி வேளாண்மை குறித்து பேசியிருக்கிறோம். இயற்கை வழி வேளாண்மைனா என்ன, அதை எப்படிலாம் பண்றோன்றதான் நிறைய விரிவா பார்த்தோம். இன்னைக்கு அந்த இயற்கை வழி வேளாண்மையில விளையக்கூடிய மரபு நெல் ரகங்கள், அதனுடைய அரிசிகள்
எப்படிலாம் நமக்கு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கு, யார் யார் என்ன மாதிரியான அரிசிகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கான அரிசிகள் குறித்து பார்ப்போம். குழந்தைகள் மட்டும்தான் இல்லை, எல்லோரும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் இப்போ வந்து அரிசி வாங்கக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளுடைய நலனுக்காக அரிசி இருக்குதா அப்படின்னு சொல்லி அது போன்ற அரிசிகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு முதல் உணவாக கொடுக்கக்கூடிய அரிசிகள் அப்படின்னு சில அரிசி ரகங்கள் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா நவரா அரிசி, அதே போன்று பால்குட வாழை அரிசி. இந்த இரு அரிசிகளையும் பார்ப்போம். அடுத்தது நம்ம வாசனை சீரக சம்பா, அந்த அரிசியை நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஆத்தூர் கிச்சடி சம்பா என்று சொல்லக்கூடிய அரிசியையும் கொடுக்கலாம். அதோடு அல்லாமல் அன்னமழகி என்கிற ஒரு அரிசி பயன்பாட்டுல இருந்தது. ஆனா அது இப்போ வந்து நம்மகிட்ட பரவலா இல்லை. அந்த அரிசி கிடைச்சா அதையும் நம்ம கொடுக்கலாம். இப்ப இந்த பால்குடை வாழை பத்தி பார்ப்போம். இந்த பால்குடை வாழை என்று சொல்லக்கூடிய இந்த அரிசியை நம்ம 1 வயது குழந்தை முதல் உணவாக, குழந்தைகளுக்கு பெரும்பகுதி வந்து 6 மாதத்திலேயே வந்து இந்த திட உணவுகளை வந்து கொடுக்க நம்ம துவங்குவோம். அப்படி துவங்கும்போது இந்த பால்குட வாழை என்று சொல்லக்கூடிய இந்த சிவப்பு ரக அரிசியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய செரிமான மண்டலம் வந்து பலம் பெறும். அந்த செரிமான மண்டலம் பலம் பெறுவதை வைப்பதின் காரணமாக தான் இதுக்கு வந்து பால் குடல் வாழை. தாய்ப்பால் அருந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு முதல் உணவாக இந்த பால்குட வாழை அரிசியை நம்ம கொடுக்கிறப்போ இது எளிதில் சீரணமாகும். இந்த அரிசி என்பது எளிதில் சீரணமாவதோட மட்டுமல்லாமல் எளிதில் நம்மளுடைய உடல்ல வந்து இது சத்து பொருளாக மாறிவிடும். அதன் காரணமா குழந்தை வந்து எளிதாக ஆற்றலை எடுத்துக்கொள்றதுக்கு காரணமா குழந்தையினுடைய உடல் நலம் வந்து பலம் பெறும். அதோடு இல்லாமல் அவருடைய செரிமான மண்டலமும் பலம் பெறும். இதனால இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே போல இந்த குடல் வந்து இந்த குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதே போல சீரற்ற குடல் இயக்கம் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இந்த அரிசி எல்லோருக்குமே சரி செய்யும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சரி செய்யும். அது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பால் குடல் வாழை என்று சொல்லக்கூடிய இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது பெரும்பாலும் வந்து நம்ம இட்லி, தோசை, வேறு பலகார முறைக்கு செல்லாமல் கஞ்சா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வேக வைத்து அதை வந்துட்டு நல்லா மசிச்சு கொடுக்கணும். எப்படி வந்து நம்ம கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் மசிச்சு கொடுக்குறோமோ அதே போன்று இந்த அரிசியையும் நன்றாக மசித்து கொடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு வந்து இந்த அரிசியை கொடுக்கலாமா, அது வந்து செரிமானம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் செரிமானம் ஆகக்கூடிய தன்மையை விட இந்த மரபு அரிசிகள் வந்து எளிதில் சீரணமாகக்கூடியது. இன்னும் சொல்லப்போனா முட்டை, கீரை எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ரொம்பவே செரிமானத்துல தாமதமாக செரிமானமாகக்கூடிய பொருட்கள். இந்த உணவுப் பொருட்களை காட்டிலும் நம்முடைய மரபு அரிசிகள் எளிதில் சீரணமாகக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தாராளமா வந்து இந்த அரிசியை கொடுக்கலாம். அப்படி அச்சம் உள்ளவர்கள் வந்து நன்றாக மசித்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். நிறைய கொடுக்காம ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வந்து குழந்தைகளுக்கு முதல் நாள் 2வது நாள் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஏற்றுக்கொள்வதோ அது போல கொடுக்கலாம். இதே போன்றுதான் நவரா அரிசி. இந்த நவரா அரிசி பார்த்தீங்கன்னாக்க அதே போன்று குழந்தைகளுக்கு முதல் உணவாக கொடுக்கலாம். உடல் தேறாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, உடல் அதிகமாக எடை வரல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நவரா அரிசியை வந்து கொடுக்கலாம். கஞ்சாக வைத்து கொடுக்கலாம். அல்லது மதிய உணவாகவும் கொடுக்கலாம். அது அரிசி சாதமாக, இட்லி, தோசை என்பதை விட அரிசி சாதமாக கொடுக்கலாம். இடியாப்பமாக, புட்டு, இடியாப்பம் போன்ற பதார்த்தங்களாக நம்ம வந்து கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கொடுக்கிறப்போ அதுல நிறைய நமக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கும். உடனடியாக அந்த ஆற்றல் கிடைக்கும். அந்த இட்லி, தோசை என்று சொல்லும்போது அது புளித்த தன்மை ஏற்படுறதுனால அதனுடைய மரபு கூறுகள் வந்து சிதிலமடைகிறதுனால நமக்கு சத்துக்கள் வந்து குறைவதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நாங்க தொடர்ந்து இந்த பல்வேறு காரணங்களுக்காக இந்த அரிசிகளை கொடுக்கும்போது அரிசி சாதமாக உண்பவர்களுக்கும் அதே போல கஞ்சாக குடிப்பவர்களுக்கும் மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே போல அந்த அரிசி சாதமாக எடுக்கும்போது நன்றாக
மென்று சாப்பிட வேண்டும், நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அதே போன்று கஞ்சாக எடுக்கும்போது, கஞ்சி என்றாலே நமக்கு வந்து ஒரு லிக்விட் பேஸ்ல இருக்கும். அப்படி நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகடன்னு எடுத்து குடிச்சிருவோம். அப்படி குடிக்காம மெதுவா, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த கஞ்ச நம்ம ஒரு 2 டம்ளர் கஞ்சி குடிக்கிறதுக்கு 2 நிமிஷத்திலேயே குடிச்சிருவோம். ஆனா, அவ்வளோ வேகமாலாம் குடிக்காம, ஒரு 20 நிமிடம் அதையும் நம்ம பொறுமையா தான் சாப்பிடணும். நம்முடைய திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, மருந்தன வேண்டாவம் ஆக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்று சொல்லியிருப்பார். உணவ வந்து சாப்பிட்டதா அவரு சொல்லல. மருந்தன வேண்டாவாம் ஆக்கைக்கு, உடலுக்கு மருந்து என்று ஒன்று தேவையில்ல. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அருந்தியது என்று சொல்றார். நம்ம சாப்பிட்டதுன்னு சொல்லாம அருந்தறது என்று சொல்றார். அருந்தறது என்றால் அந்த காலத்துல நம்ம பெரும்பாலும் கூழாக, கஞ்சாக தான் குடித்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் புலனாகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருந்தியது அற்றது. நம்ம அருந்தக்கூடிய உணவு முழுவதுமாக செரித்த பிறகு உடல் வந்து காலியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த உணவே எடுத்துக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. மருந்தன வேண்டாவம் ஆக்கைக்கு, ஆக்கை என்றால் உடல். ஆக்கைக்கு அற்றது போற்றி உணின். மீண்டும் செரிமானமான பிறகு அடுத்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுபோன்று நம்ம உணவை வந்து அருந்தி இருக்கிறார்கள். ஒரு கூழாகவோ, நம்ம கூழ் என்று சொல்லுவோம், கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா? இது போன்று அதை நம்ம பொங்கி சாப்பிடுறதுன்னு தான் அந்த காலத்துலலாம் நெறைய சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும்போதே அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து நமக்கு இருக்கு. அதேபோல அது செரிமானமான பிறகு சாப்பிடும்போது, பசித்து சாப்பிடும்போது ஒரு முழுமையான நன்மையை நாம் பெற முடியும். இப்போலாம் நெறைய நம்ம உணவ அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். காலை உணவு, அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு சாப்பாடு, அப்புறம் திருப்பி ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய உணவு எடுத்துக்கிறோம். அந்த காலத்துலலாம் 2 உணவு தான் பெரும்பாலும் எடுத்திருக்கிறாங்க. அந்த உணவுலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய நன்மைகள் வந்து கிடைச்சிருக்கு. அதேபோல இந்த ஒட்டடையான் இதெல்லாம் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. ஆனா நம்ம தொடர்ந்து இந்த விதைய, நெல்ல பாதுகாத்துக்கிட்டு வரோம். ஒட்டடையான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி ரகம் இருக்கு. இந்த அரிசியை பற்றி நம்மாழ்வார் ஒற்றை வார்த்தையில சொல்லுவாரு. மாமருந்தாகும் ஒட்டடையான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இந்த ஒட்டடையான் அரிசி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கிட்டத்தட்ட நம்ம கருப்பு கவுனிய தான் நமக்கு தெரியும். ஆனா, இந்த கருப்பு கவுனியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இதில் ஆற்றல் பொருந்திய ஒரு அரிசியாக இந்த ஒட்டடையான் இருக்கு. இந்த அரிசிய உழவர்கள் ஒரு வேளை உண்டுவிட்டு பழைய சாதமாக, பழைய சோறாக சாப்பிட்டு விட்டு, காலையில ஒரு நீராகாரம், ஒட்டடையான் சோறினுடைய பழைய சோறினுடைய நீராகாரம் என்று சொல்லுவாங்க. முதல் நாளே சோறு வடித்து, அதுல தண்ணிய ஊத்தி வச்சிருப்பாங்க. அ மறுநாள் காலையில அத வந்து பழையது என்று சொல்லுவாங்க. பழைய சோறு என்று சொல்லுவோம். அந்த சோறினுடைய நீராகாரத்த வந்து காலையிலேயே வந்து உப்பு போட்டு குடிச்சிட்டு வயலுக்கு போவாங்க. ஒரு 6:30 மணி, 7 மணிக்கெல்லாமே அந்த காலத்துலலாம் ஏறு பூட்டிடுவாங்க. 6 மணிக்கெல்லாமே பூட்டிடுவாங்க. அப்படி பூட்டக்கூடியவர்கள் ஒரு 7, 8 மணி வரைக்கும் அந்த நீராகாரத்தை குடித்துவிட்டு மட்டுமே சேற்றிலேயே நடப்பார்கள். 2 மணி நேரம், 3 மணி நேரம் சேற்றில நடந்து அந்த மாடு கூட உழவு ஓட்டுவாங்க. மீண்டும் அந்த ஒட்டடையான் பழையதை உணவாக எடுத்துக்கொள்வாங்க. அதை உணவாக எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரத்துல வயல்ல இறங்கி, மீண்டும் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த சேற்றில வந்து அந்த மாடுகள் கூடவே, அந்த உழவு கூடவே நடப்பாங்க. அப்படி உடலுக்கு வலுவை, பல்வேறு ஆற்றல்களை கொடுத்தது தான் இந்த பாரம்பரிய அரிசிகள். இது போன்று ஒரு அரிசி அல்ல, 2 அரிசி அல்ல. பல அரிசிகள் வந்து இருக்கு. அது போன்ற அந்த ஒட்டடையான் அரிசிகளெல்லாம் நம்ம நெறைய பயன்படுத்தும்போது, கேட்கும்போது உழவர்களும் அதை உற்பத்தி செய்வார்கள். கிட்டத்தட்ட விதையே வந்து அழிவின் விளிம்பில தான் இருக்குது. இருந்தாலும் அதை வந்து நம்ம மீளுருவாக்கம் பண்ணி தொடர்ந்து அத வந்து நாங்க பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். அதுபோல இந்த சிவப்பு கவுனி, நம்ம கருப்பு கவுனி தெரியும். அ சிவப்பு கவுனி என்று ஒரு அரிசி இருக்கிறது. இந்த சிவப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னாக்கா, அ மெ இருக்கிறதுலே மிக நீண்ட நாள் விளையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 165 நாட்கள்ல விளையும். உயரம் பார்த்தீங்கன்னா, 9 அடி உயரம், 10 அடி உயரம் வரைக்குமே இந்த அரிசிகள் வந்து இந்த நெல் ரகம் வந்து வளரக்கூடியது. மிகவும் வலிமையானது. அதையும் நாங்க வந்து தொடர்ந்து பாதுகாத்து, அந்த அரிசியும் தொடர்ந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த சிவப்பு அணுக்களையும், ரத்த வெள்ளை அணுக்களையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அரிசிக்கு இருக்கு. அதேபோன்று செரிமான மண்டலங்களை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதேபோன்று அம் அ
இன்சுலின் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சுலினை வந்து கணையத்தில் சுரக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிவப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. இது போல பல்வேறு நன்மைகள் வந்து இந்த சிவப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. அதே போல இதுல பாத்தீங்கன்னா இந்த நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால அதன் மூலமா ஏற்படக்கூடிய இந்த உடல் ஒபேசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனாதல் போன்றவர்கள்லாம் வந்து இந்த சிவப்பு கவுனி போன்ற அரிசிகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பா கஞ்சாக அதை வைத்து எடுத்துக்கொள்ளும் போது, அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல உண்ணும் போதே அது செரிமானம் ஆகிவிட வேண்டும். இன்னைக்கு செரிமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. ஹீலர் பாஸ்கர் ஐயா தான் அந்த ஒரு செய்தியை வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தவங்க. குறிப்பா அந்த உணவை வந்து பொறுமையா மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேக வேகமா நம்ம சாப்பிடுறோம். பல உணவுகளை நம்ம வந்து ஒரே நேரத்துல கலந்து எடுத்துக்கிறோம். அதுவும் எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ வேகமா சாப்பிட்டுறோம். அப்படி சாப்பிடாம பொறுமையா எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா அதை வந்து வாயிலேயே வந்து அதை வந்து நன்றாக மென்று அதை வந்து உள்ள நம்ம அனுப்பும்போது அது வந்து வாயிலேயே அதற்கான வேலை முடிந்து விடுகிறது. அதனால எளிதிலே சீரணமாகும். இந்த சீரணம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செரிமானம் ஆகிவிட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப பொறுமையா சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போதுதான் இந்த உணவினுடைய பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்பதான் வந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து இந்த உடல் வந்து உறிந்து கொள்ளும். ஏன்னா நார்ச்சத்து என்று சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதை முழுமையாக மென்று நம்ம வந்து சாப்பிடணும். அதே போன்று நம்ம பெண்கள் நலன் என்று பார்க்கும்போது பெண்களுக்கான பல அரிசிகள் இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இடத்துல முக்கியமா அந்த பெண்களுக்கான அரிசியை வந்து தொடர்ந்து பாதுகாக்கிற வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் அழியும் தருவாயில இருக்கக்கூடிய பிசினி, நீலம் சம்பா இதெல்லாம் நாங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பிசினி, நீலம் சம்பாலாம் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நிச்சயமா அது வந்து கிடைக்காது. எப்படியும் இந்த நீலம் சம்பா, இந்த பிசினி போன்ற ரகங்களை பாதுகாக்கணும். அதே போல நவரா, பூங்கார், அதே போன்று குழியடிச்சான் இது போன்ற அரிசிகள், அது சூரக்குருவை இதெல்லாம் வந்து பெண்களுக்கான பெரும் நன்மை பயக்கக்கூடிய அரிசிகள். இந்த அரிசிகளை வந்து பாதுகாக்கிற வேலையை வந்து நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா சொல்லணும் அப்படின்னா, இந்த பூங்கார் அரிசியை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. இந்த பூங்கார் அரிசியை பத்தி நிறைய பேருக்கு இப்போ தெரியும். அதுவும் தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பூங்கார் அரிசி, அதே போன்று கருடன் சம்பா அரிசி, அதே போன்று ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி, மிளகு சம்பா அரிசி இதெல்லாம் வந்து தைராய்டு பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். குறிப்பா இந்த பூங்கார் அரிசியை தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இந்த பூங்கார் அரிசி என்று சொன்னதுமே ஏன் பெண்கள் என்று சொல்றோம் அப்படின்னா, இந்த பெண்கள் பிறந்த குழந்தையிலிருந்தே ஒரு 3 வயதிலிருந்தே நம்ம இந்த பூங்கார் அரிசியை நம்ம கொடுக்க துவங்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை என்பது வரவே வராது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் வந்து பருவம் அடைவதிலே வந்து சில சிக்கல்கள் எல்லாம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் முன்னாடி ஆகுறாங்க, இல்ல லேட்டா வயது தள்ளி ஆகுறாங்கங்கிற பிரச்சனை எல்லாம் வராம இதை கொடுக்கும்போது சரியான வயதில அந்த பருவ வயதை வந்து அவர்கள் அடைவார்கள். அதே போன்று இந்த அரிசியை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவர்களுடைய உடல் வந்து உடல் வெப்பநிலை சரியாக இருப்பதின் காரணமாக திருமணம் ஆன பிறகு அவர்களுக்கு கரு உருவாதல், கர்ப்பப்பையே அவர்களுக்கு வந்து வலுவானதாக இருக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு இந்த அரிசிக்கு வந்து ஆற்றல் இருக்கு. அப்படி இருக்கிறதின் காரணமாக திருமணம் ஆனதும் அவர்களுக்கு கரு உருவாவதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அவர்களுக்கு வந்து கரு இயல்பாக உருவாகும். அதே போன்று அந்த கரு வந்து நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக கருவில் வளரும். அதே போன்று அந்த குழந்தை இயற்கையாகவே வந்து சுகப்பிரசவமாகும். அதே போன்று குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது மிக அதிகமாக தேவையான அளவுக்கு இருக்கும். அதே போன்றுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பால்குட வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி. அந்த பால்குட வாழை அரிசியையும் வந்து பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா இந்த
பால் குடல் வாழை என்கிற அரிசி வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதனாலதான் அதுக்கு பேரு பால் குடல் வாழை என்று நம்ம சொல்றோம். அந்த பால் குடல் வாழை அரிசியை கொடுக்கும்போது தாய்ப்பால் கொடுத்ததற்கு இணையான பலன் கிடைக்கும். அதே போன்று அந்த பால் குடல் வாழை அரிசியை பெண்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அந்த தாய்ப்பால் வந்து அதிக அளவுல சுரந்து குழந்தைக்கு பால் இல்லை என்கிற நிலை வந்து வராது. முழுமையான ஒரு தாய்ப்பாலை வந்து அவர்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க முடியும். அதே போன்றுதான் இந்த பூங்கார் அரிசியும் எடுத்துக்கொள்ளும் போது தாய்ப்பால் என்பது தேவையான அளவுக்கு வந்து இருக்கும். அதே போன்று இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இது போன்றெல்லாம் உருவாகுது இல்லையா? இந்த குழந்தைகள் பருவத்திலிருந்தே இதை கொடுத்து வரும்போது இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வந்து முழுமையாக விடுபட முடியும். அதே போல இந்த மாதவிடாய் சுழற்சி போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இந்த பூங்கார் அரிசியையும் கருப்பு கவுனி அரிசியும் தொடர்ந்து கஞ்சாக வைத்து அல்லது மதிய சோறாக வடித்து சாப்பிடும்போது அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீலம் சம்பா. ஏன் இந்த நீலம் சம்பா அப்படின்னு சொல்றோம்னா, இந்த நீலம் சம்பாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து, இரும்பு சத்து. இன்னைக்கு வந்து நம்ம ஹீமோகுளோபின் பிரச்சனை தான் ஒரு பெரும் பிரச்சனையா அனீமியா என்று சொல்லுகிறாங்க இல்லையா? இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நீலம் சம்பா போன்ற அரிசிகள் வந்து மிக அதிக அளவில் நன்மை கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்து சரி பண்ணும். அது கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால இந்த அரிசியையும் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது அந்த தாய்ப்பால் என்பது அதிகமாக சுரக்கும். இந்த நீலம் சம்பால நிறைய நார் சத்துக்களும் விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசிகள்ல வந்து இருக்கு. நீண்ட நாள்ல விளையும். இந்த தடவை கூட நாங்க அழியும் தருவாயில இருக்கக்கூடிய இந்த அதிலேயே நீலம் சாம்பாலே இதுதான் நீலம் சம்பா என்று தெரியாமலாம் நாங்களே கூட 2, 3 ஆண்டுகள் வைத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சரியான அந்த நீலம் சம்பாவை தேர்ந்தெடுத்து அதையும் வந்து நாங்க இன்னைக்கு வந்து பாதுகாத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7 அடி, 8 அடி உயரத்துக்கு வளர்ந்து விளைஞ்சு நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பல ஆண்டு முயற்சிக்கு பிறகு இந்த ஆண்டு வந்து அத கொஞ்சமா அதாவது ஒரு 10 கிலோ அளவுக்கு தான் அந்த சீட் கிடைச்சது. அத வாங்கி ஒரு 5 மூட்டையாக அத அதிக உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதே போன்று இந்த பிசினி என்று சொல்லக்கூடிய அரிசி வந்து மிகவும் அற்புதமான ஒரு அரிசி. இந்த பிசினியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோ விதை கிடைச்சது. ஆனா முளைப்பு திறன் வந்து ரொம்ப குறைவா கிடைச்சது. எங்கள்ட்ட இருந்தது. நெல்லே ஒரு 10 மூட்டை இருந்தது. ஆனா யாரும் அத நெல்ல வாங்கி அத உற்பத்தி செய்ய முன் வரல. ஏன்னா ஒரே விவசாயி பல 100, 1000 விதைகள வந்து நெறைய பரப்பளவுல நெறைய நம்ம பண்ண முடியாது. நம்ம 1000 ரகம் விதைச்சு அத அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆனா அது எல்லாமே விதை பாதுகாப்புங்கிற அளவுல இருக்கும். ஆனா ஒரே விவசாயியால நெறைய ஏக்கர் பரப்பளவுல நம்ம செய்ய முடியாது. அதனால தான் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10 வித அரிசிகளை வந்து மிகவும் அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்ட அரிசிகள விதைய அதிகமா உற்பத்தி பண்ணி வேறு விவசாயிகளுக்கு குடுக்கறதுக்கும் நாங்க முன் வரோம். அப்படித்தான் வந்து இந்த கருடன் சம்பா, அதே போன்று செங்கல்பட்டு சிறுமணி, மணிச்சம்பா, நவரா, இது போல பிசினி, சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ சம்பான்னு சொல்லிட்டு 165 நாளு மிக அதிகமான சுவை கொண்ட ஒரு அற்புதமான அரிசி. அதெல்லாம் உற்பத்தி பண்ணி விற்பனைக்காக கொண்டு வந்தோம். அதுபோல இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா, ஒட்டடை யானை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம். வெள்ளை பால் குடை வாழைன்ற சொல்லக்கூடிய அரிசிய வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். அதுபோல கைவர சம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசிய வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதுல பிசினியையும் எடுத்தோம். ஆனா அதுல முளைப்பு திறன் இல்லாம போனதுனால, கொஞ்சமா இந்த தடவ விதை உற்பத்திய வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு என்ன நல்லது? ஏன்னா, இந்த வருடம் இல்லனாலும் அடுத்தடுத்த வருடம் இதை அதிக அளவுல நம்ம கொண்டுட்டு போக முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த பிசினிய வந்து நம்ம அ பெண்களுக்கு சிறு குழந்தை பருவத்திலிருந்தே கொடுத்து வரும்போது, அந்த பிசினித்தன்மை பிசு என்று இருப்பதை தான் நம்ம பிசினி என்போம். அந்த அரிசி மத்த அரிசிகளை விட பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி கொடுக்கும்போது மூட்டுகளில நம்ம சவ்வு என்று சொல்றோம் இல்லையா? அந்த சவ்வையும் மூட்டுகளில வந்து அது அந்த உயிர் ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுனால, ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்புல வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் வந்து சுத்தமாக அவர்களுக்கு வராது. அதோடு மட்டுமல்லாமல், இப்பல்லாம் சுகப்பிரசவம் என்றாலே
பயப்படும் ஒரு தன்மை வந்து இருக்கு. ஆனா இந்த பிசினி அரிசிய நம்ம குழந்தை பருவத்துல இருந்தே குடுத்தோம்னா, அந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொன்னோம் இல்லையா? அதனால குழந்தை பிறக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால அந்த முதுகு வலியோ, இடுப்பு வலியோ எல்லாம் இல்லாம ஒரு குழந்தைய வந்து மிக எளிதாக அந்த காலத்துலலாம் அப்படித்தான் பல குழந்தைகளை வந்து பெற்றெடுத்திருக்கிறாங்க. அது போன்ற எந்த விதமான சிரமமும், உடல் சிரமமும் இல்லாம, மன வேதனையும் இல்லாம அவர்கள் வந்து இந்த குழந்தையை வந்து எளிதாக பெற்றெடுக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல், அந்த வயிறுலயும் வந்து எந்த விதமான தீங்கு செய்யக்கூடிய பொருள்களும் தங்க முடியாது. இந்த பிசினி. நீங்க அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கூட வெளியில எடுத்து வந்துரும். அது போன்று அந்த வயிறு புண்ணு, வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் இந்த பிசினி அரிசி வந்து நமக்கு பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு அரிசியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த ஒரு சந்திப்புல நம்ம இன்னும் பல அரிசி ரகங்கள் இருக்கு. அவைகள் குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா, அத பத்தியும் நம்ம பார்ப்போம். நன்றிங்க ஐயா. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அரிசி வாங்கி சாப்பிடுறதுக்கே நமக்கு இன்னைக்கு வந்து முடியலன்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு. அது மாரி காலகட்டத்துல இன்னைக்கு 1000 ரகங்கள வந்து விதைச்சு, அந்த 1000 ரகங்கள பாதுகாத்து, அந்த 1000 ரகங்கள வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கிறதே இன்னைக்கு வந்து ஐயாவுக்கு வந்து பெரிய ஒரு நம்ம வாழ்த்துங்கிறத விட அந்த கடவுளே நமக்கு வந்து நேர்ல வந்து ஒரு அறிவுரை சொன்ன மாரி நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நமக்கு வாழ்வாதாரத்துல முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு. உணவுல வந்து முக்கிய பங்கு அரிசி. அரிசியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய செயல்கள் இருக்குது அப்படின்னாக்கா, உண்மையிலுமே வந்து நாமும் அதை வந்து பின்பற்றி பயன்பெற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐயாவோட நாங்களும் நெறைய பயணிச்சிருக்கோம். அவங்களோட இதுல நெறைய நான் போய் பார்த்துருக்கேன். ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில வந்து வ ந வர வளர்ற அரிசி ரகங்கள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இடுப்பளவு கூட வராது. இன்னைக்கு அவங்களோட செயல்பாடுகள வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பார்த்தீங்கன்னா 10 அடி, 8 அடி அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இன்னைக்கு அவங்க விவசாயம் பண்ணி ஒவ்வொரு அரிசியும் அவங்க வந்து பாதுகாத்துட்டு இன்னைக்கு வந்து விளைவிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து பயன்படுற வகையில ஒவ்வொரு அரிசி ரகங்களும் இருக்கு. அதனுடைய பல்வேறு விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரிசியிலும் எந்தெந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து தொடர்ந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து சும்மா வாங்கிட்டு ஒரு 5 கிலோ வாங்கினேன், என்ன அது பயன் இல்ல அப்படிங்கிறத விட, தொடர்ந்து நம்ம அத பயன்பெற்றோம்னாக்கா, கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து உடல் அளவுல நல்ல ஒரு ஆரோக்கியத்த குடுக்கும். குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உடலுக்கு குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதும், பெண்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கக்கூடியதும், ஆண்களுக்கு அந்த நல்ல ஒரு வலிமை. அந்த காலத்துல எந்த அளவுக்கு விவசாயிகள்லாம் உணவ உண்டு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு சிறப்பா இன்னைக்கு விளக்கம் குடுத்திருக்காங்க. இதை விட நம்ம வந்து இன்னைக்கு வந்து உடற்பயிற்சி மற்ற நிலைகள்ல நம்ம செஞ்சுகிட்டு இருந்தாலும், இந்த ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ம உணவு முறைகள்ல வந்து முக்கிய பங்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி சார்ந்து நம்ம வந்து இயற்கையை சார்ந்து நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அற்புதமா அரிசி ரகங்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட அரிசி ரகங்களை பற்றி இதுல பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது. அப்படி இருந்தாலும் ஏன்னா அவங்க பாதுகாப்புல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்க அந்த நெல் மணிகள வந்து அவங்க விவசாயம் பண்ணி இன்னைக்கு வந்து அதுலேருந்து நெறைய அ க நெறைய அடுத்தடுத்த நிலைகள்ல உள்ள அரிசி ரகங்கள வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி மற்றவர்களுக்கும் அந்த ஆர்வங்கள் இருந்தால், விவசாயம் சார்ந்த ஆர்வங்கள் இருந்தா கூட, நீங்களும் வாங்கி அது மாரி பயன்பெற்று, நீங்களும் வந்து அந்த அரிசி ரகங்கள வந்து விளைவித்து மற்றவர்களுக்கு குடுக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது மாரியான விஷயங்களும் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த அரிசி ரகங்களை பற்றி அற்புதமான விளக்கங்களையும், நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த நன்றி. இப்ப ஐயா சொன்ன மாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து அரிசி ரகங்களை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புண்டு. இந்த அரிசி ரகங்களை பற்றி இல்ல இதுல எது உங்களுக்கு முதன்மையானது அப்படிங்கிற தெளிவுகள் உங்களுக்கு வேணும்னா, ஒரு சில கேள்விகள் கேட்டு கூட நீங்க அதுல பயனடையலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் நீங்க அன்மியூட் பண்ணீங்க பாஸ்கர் ஐயா. மியூட் ஆயிடுச்சு.
ஐயா வணக்கம் ஐயா. நான் பசித்தர் மூலிமேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப ஒரு சிறப்புங்க ஐயா. இன்று நம்ம பாரம்பரிய உணவை பத்தி பேசுறதால இன்று அதை பதிவு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்காக ஒரு பதிவு ஒரு சின்ன ஒண்ணு பண்றேங்க ஐயா. குழுவில் அற்புதமாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளை பத்திலாம் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பாக காலைச்சக்கரம் குழுவில் உள்ளவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த உணவுகளை கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க ஐயா. அது நலமோடு வாழ்வாங்க. அது காலைச்சக்கரத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விவசாயத்தை பத்தி பேசுறதால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் பிறந்த நாள். இது சாரி ஏப்ரல் 6. அது என்னன்னா ஒரு விவசாயிக்கு இதுவரையிலும் திருவிழாவே கொண்டாடல. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்துக்கு செங்கல்பட்டுக்கு சென்ற மறைமலை நகர்ல ஏப்ரல் 6ஆம் தேதி மண் திருவிழா நம்மாழ்வார் பிறந்த நாள் கொண்டாடி அன்னதானம் போடுறாங்க ஐயா. அதை உங்களுக்கும் நான் பதிவு பண்ணிக்கிறேங்க ஐயா. விவசாய நிகழ்ச்சியில் தான் இது பேச முடியும். அதனால விவசாய நிகழ்ச்சின்றதால இன்னைக்கு காலை சக்கரத்துல பதிவு பண்றேன். இது அப்படியே ரீச் ஆகினே வரட்டங்க ஐயா. ஒரு உணவு கொடுத்தவருக்கு முதல் விழா நடக்குதுங்க ஐயா. அன்னதானம் போட்டு அது திருவிழாவா நடத்துறோம். ஏப்ரல் 6ங்க ஐயா, நம்மாழ்வார் பிறந்த நாளுங்க ஐயா. அதனால அதை பதிவு பண்ணிக்கிறேங்க ஐயா. அதுக்காக வணக்கம் மூலிகை மகேந்திரன் ஐயா. வணக்கம் மூலிகை மகேந்திரன் ஐயா. என்ன அரிசியில அன்னதானம் போடுவீங்க ஐயா? அது அப்புறம் கேட்டத்துல பாத்தல. இப்பதான் பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா குழுவுல பதிவு பண்ணுவேன். பதிவுலாம் போடுவோம் குழுவுல. அதுக்காக சரிங்க. ஓகே. அதுக்காக இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா, விவசாயிக்கு ஒரு விவசாயியோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். இப்போ எவ்வளோ பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டாட்டம். நம்ம அதெல்லாம் எதுவும் தவறுன்னு சொல்ல. நமக்கு இந்த கலியுலகத்துல பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்தார் நம்மாழ்வாரு. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அதான், வேற ஒண்ணு இல்லை. அதை பதிவு பண்றேன். நன்றி மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். காரைக்கால் மயில் வாகனன் பேசுறேன். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப அருமையான கருத்துகள், அருமையான இது மாதிரியான வகையான நெல் அரிசிகள் இருக்குங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? நீங்க ஒட்டு போட்டு நிறைய உற்பத்தி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. வாழ்த்துக்கிறேன். வணக்கம் ஐயா. நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயற்கை வழி வேளாண்மைக்குள்ள நம்ம வந்திருக்கோம். வந்திருந்தாலும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இயற்கையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பொன்னி அரிசியை மட்டும்தான் நம்ம ஆரம்ப கட்டத்துல நம்ம செஞ்சுட்டு வந்தோம். அப்போ பாரம்பரிய நெல்லுன்னு ஒண்ணு இருக்குன்றதே ரொம்ப நாளா நம்ம அதை விட்டு போனதுனால அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல எனக்கு காட்டு யானம், அப்புறம் சேலம் சன்னா, வாசனை சீரக சம்பா இந்த 3 நெல்கள் குறித்தும் தெரிய வந்தது. உயரமா வளரும், காட்டு யானம் உயரமா வளரும், வாசனை சீரக சம்பால வாசனையா இருக்கும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்கிறப்ப அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதனாலதான் செய்ய துவங்கணும். இந்த 3 செஞ்சு பார்த்ததுல இன்னும் நிறைய ஆர்வங்கள் வந்தது. அப்ப மாப்பிள்ளை சம்பா, மறு ஆண்டு மாப்பிள்ளை சம்பா, பால்குட வாழை, தூயமல்லி, ஆத்துருக்கி செடி போன்ற ரகங்கள்லாம் ஒரு 11 ரகங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அது 11 ஆக்கணும். அடுத்த ஆண்டு 25 ஆக்கணும். அதுக்கு அடுத்த ஆண்டு 111 ஆக்கணும். அப்புறம் 200, 300, 500, 600ன்னு ஒவ்வொரு ஆண்டுகளா அதிகரிச்சு இந்த ஆண்டு 1000 ரகங்களை சேகரிச்சிருக்கிறோம். சேகரிச்சு அதை ஒரு சிறு சிறு பகுதிகள்ல பாத்தியா குறிப்பா நெல்லை நீங்க 6ல இருந்து 9 மாதம் தான் விதையாக வைத்துக் கொள்ள முடியும். நம்ம இப்ப தை மாதம் அறுவடை பண்றோம்னா மீண்டும் அது ஆடி மாசம், அதிகபட்சமா ஆடி, ஆவணி, புரட்டாசிக்குள்ள நம்ம விதைச்சிடணும். அப்பதான் அந்த நெல் ரகம் மீண்டும் முளைக்கும் திறனோடு இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது முளைக்கும் தன்மை இழந்துரும், முளைப்பு திறனை இழந்துரும். அதனால நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதையை பாதுகாக்கணும் அப்படின்னா திரும்பவும் அதை நம்ம நிலத்துல போடணும், அறுக்கணும், நிலத்துல போடணும், அறுக்கணும். அப்பதான் அது உயிர்ப்பு நிலையோட இருக்கும். இந்த மரபு நெல் ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய வயது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல இப்ப குறிப்பா சொல்லணும்னா கீழடி, அப்புறம் பொருந்தல், இது போல பல இடங்கள்ல இந்த பாரம்பரிய அதாவது நம்ம ஆய்வு பண்றாங்க. நம்மளுடைய வரலாறு குறித்து ஆய்வு பண்றாங்க இல்லையா? அந்த கீழடி, பொருந்தல் எல்லாம் கூட இந்த அரிசிகளுடைய உமியை பானைகள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பழைய காலத்துல இருந்த பானைகள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்து ஆய்வு பண்ணும்போது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான உமியெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா
நெல்லுக்கு வந்து 3500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நெல்லோட பூமியே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு உடையது அப்படின்னா, அதுக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து மனிதர்கள் அது குறிப்பா நம்ம பகுதிகள்ல வந்து இந்த அரிசிகள, நெல்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்கங்கிறதுக்கான செய்திகள் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த வரலாற்று ரீதியா தான் 3500. ஆனா நம்ம அதனுடைய மரப பார்த்தோம்னா, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு. அந்த கால அளவைகள் எல்லாம் வந்து எந்த ஆய்வுகளின் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியாது. அதுதான் உண்மையானது. ஆனா மிக நீண்ட நீண்ட நாட்களாக இந்த அரிசிகள்லாம் இருக்கு. அப்ப பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த இந்த நெல்ல வந்து, நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நிலத்துல போட்டு, போட்டு எடுக்க, எடுக்க அதுக்கு ஒவ்வொரு ஆண்டினுடைய பதிவும் அதுக்கு வந்துகிட்டே இருக்கும். இத இன்னைக்கு ஐஸ் பாக்ஸ்லலாம் கூட இந்த நெல்ல பாதுகாத்து வச்சீங்க. ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு செலவு பண்றீங்க என்று கூட சில பேர் கேட்கறாங்க. ஆனா, அந்த தகவமைப்பு என்பது ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப மாப்பிள்ளை சம்பா அரிசி என்பத வந்து அல்லது வாசனை சீரக சம்பா அரிசிய, அது தூய மல்லி அரிசிய வந்து நம்ம சித்தர்கள் மன்னர்கள் சாப்பிட்டதா சொல்றாங்க. தூயமல்லி அரிசிய வந்து மன்னர்கள் வந்து விரும்பி சாப்பிட்டதா பதிவுகள் இருக்கு. அப்ப ஒரு மன்னர்கள் இப்ப ராஜராஜ சோழனோ, அல்ல அதுக்கு முன்பு இந்த ராஜாக்களோ சாப்பிட்ட ஒரு அரிசிய, இன்னைக்கு நம்ம தலைமுறையும் நாமளும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து நம்ம கடந்து அத சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அது கை மாத்தி, கை மாத்தி இந்த வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. பரம்பரையா சொல்லுவாங்க. அதனாலதான் பரம்பரை என்பத தான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் மரபு அப்படின்னு சொல்றோம். அந்த நாட்டு ரகங்கள மரப வந்து நம்ம பாதுகாக்கிறோம். ஒரு மண்ணுக்கு எது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுல எது இருக்கோ அத நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்ம ஒரு கோட்டையை பாதுகாப்பது என்பதை விட, நம்மளுடைய உயிரோட உயிர் பொருளாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக நம்ம தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன்லாம் சொல்றோம். அவங்கலாம் பார்த்த ஒரு அரிசிய, அவங்களுடைய அந்த நம்மளுடைய மரபே அதுதான். அந்த உணவினுடைய மரபே அதுதான். அத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப, அத நம்ம பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் நம்ம இத வந்து தொடர்ந்து பாதுகாத்துட்டு வர்றோங்க. அதன் மூலமா தான் நமக்கு இந்த ஆர்வங்கள் வந்தது. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம். வேற ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காச்சும் இருக்குங்களா? அரிசிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிசினி அரிசி உங்ககிட்ட இருக்குங்களா ஐயா? பிசினி அரிசி வந்து அடுத்த ஆண்டு நிச்சயமா தரோம்மா. இந்த வருடம் நான் ஏற்கனவே சொன்னது போல, அது ஒரு 5 கிலோ விதை தான் கிடைச்சது. ஆனா, அதுல முளைப்பு திறன் உள்ள நெல்லு வந்து 1 கிலோ தான் இருந்தது. அந்த 1 கிலோவ பயன்படுத்தி இப்போ ஒரு 50 கிலோவா மாத்திருக்கோம். அத இந்த ஆண்டு அரிசியாக செய்தோம் அப்படின்னா, விதை இல்லாம போயிரும். அதனால அடுத்த ஆண்டு நிச்சயமா ஒரு 2, 3 ஏக்கர் பரப்பளவுல அத செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நிச்சயமா அடுத்த ஜனவரி மாசத்துல இருந்து கிடைக்கும். அடுத்த தை மாதத்துக்கு அது விற்பனைக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க ஐயா. கொஞ்சம் பொறுத்துருங்க. ஏன்னா நம்ம கிடைக்காத ஒரு கண்டிப்பா. பொருள் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஆமா, ஓராண்டு ஆமா. பொறுத்திருப்போம். நிச்சயமா அத ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம். கொடுப்போங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கம்மா. ரொம்ப வணக்கம் சந்தோஷம். ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம்மா. உங்ககிட்ட தான் அரிசி வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்களாம்மா? உங்க ஆமா, பெயருங்கம்மா? ஆமா. கௌரிங்க. சரிங்கம்மா, ஆ சரிங்கம்மா. சரிங்கண்ணா, நன்றி. அது சாப்பாட்டு அரிசி வந்து நம்ம மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருக்கேன் ஐயா. தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி, தங்க சம்பா அப்படி. ம். அத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல வேற இன்னும் எந்த அரிசி? இதுக்கும் நீங்க எனக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கீங்க. அந்த தங்க சம்பா எப்படி? அத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கும் அது ஆமா. புரியுதுங்க. இன்னும் வேற இந்த என்ன அரிசி சாப்பிடலாம்? குறிப்பா இந்த மதிய உணவு அரிசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தூய மல்லி, தங்க சம்பா, தங்க சம்பா. ஆத்தூர் கிச்சடி, சேலம் சன்னா, கருடன் சம்பா போன்ற அரிசிகள்லாம் வெள்ளை நிற அரிசிகள். நம்ம வெள்ளை நிற அரிசிகளும் எடுத்துக்கணும். இந்த சிவப்பு நிற அரிசிகளும் எடுத்துக்கணும். 2மே வந்து ஒரு இயற்கையினுடைய படைப்புல வந்து மிகவும் அற்புதமானது. இந்த வெள்ளை நிற அரிசிகள்லாம் வந்து வெள்ளை நிற உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள வந்து புதுப்பிக்கக்கூடியது. அ குறிப்பா வந்து இந்த தூய மல்லி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய மன்னர்கள் வந்து இத ஆர்வமாக விளைவித்து உண்டதாக ஒரு பொருள் இருக்கு. தூய மல்லி என்று சொன்னால், இந்த தூயம் என்பது நம் மன தூய்மையை கூட பாதுகாக்கக்கூடிய, பாதுகாப்பு. மன தெளிவை போற்றக்கூடிய ஒரு அரிசி. அதே போன்று இந்த உடல் மெட்டபாலிசம் என்று சொல்லுவாங்க. உடல வந்து மெட்டபாலிசம் என்பது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம உடல்ல செல்களை
புதுப்பித்து கொண்டே இருக்கும். அதனால உடல் வந்து வலிமையாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதாவது உடல் வந்து மூப்படைதலை வந்து தவிர்க்கக்கூடியது வந்து இந்த தூயமல்லி அரிசி. ஆனால் இந்த அரிசிய வந்து நெல்ல பாதுகாக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் என்று சொல்லுவாங்க. புதுசு புதுசா நெல்ல வந்து உற்பத்தி பண்ணிடும். ஒரு தூயமல்லி அரிசியும் பக்கத்துல வந்து ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வச்சிருந்தோம் அப்படின்னா, 2ம் ஆக்சுவலா அ செல்ஃப் பாலினேஷன் என்று சொல்லுவாங்க. அயல் மகரந்த சேர்க்கை பண்ணாது. சுய மகரந்த சேர்க்கை செய்து நெல் உற்பத்தி ஆகும். ஆனா இந்த நெ அப்படி நம்ம பார்த்தா கூட இந்த நெல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகரந்தம் விழும்போது புதிய புதிய நெல் ரகங்கள இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள வந்து உற்பத்தி பண்ணிடும். நான் இப்ப அந்த 1000ன்னு சொல்றதுல 700 ரகங்கள். இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அத பதில் சொல்றேன். இந்த தூய மல்லி போன்ற அரிசிகள் வந்து புதுசு புதுசா நெறைய உற்பத்தி பண்ணிடும். அப்ப தூய மல்லி என்பதை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு குளறுபடி ஆயிடும். அம் அப்ப அத தூய்மையாவும் நம்மளும் வச்சுக்கணும். அந்த அறிவு வந்து விவசாயிகளுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த அ அதாவது புதிய புதிய நெல் ரகங்கள் உற்பத்தி ஆயிடாம, எது வந்து தூய்மையான தூய மல்லி, எது ஒரிஜினலான தூய மல்லி என்கிற அளவுக்கு அத நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அத தூய மல்லி நம்ம சாப்பிட்டா நம்மள மன தூய்மையாவும் வைத்துக்குது. உடல் தூய்மையாகவும் வச்சுக்குது. உடலுக்கு வந்து பல்வேறு நன்மைகளை செய்யுது. அதோட இல்லாம அதையும் நம்ம தூய்மையா வச்சுக்கணும். அது தோற்றத்திலயும் ஒரு மல்லி அரிசிய வடிச்சீங்கன்னா, ஒரு மல்லிகைப்பூ போன்று அது இருக்கிறதுனால, பல்வேறு குணநலங்கள். அதே மாரி அங்க விளைஞ்சு நிக்கிற அழக பார்த்தீங்கன்னாலும், ஒரு மல்லிகைப்பூ பூத்தது போல இருக்கும். ஒருங்கே அந்த நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் அது இருக்கும். அதெல்லாம் தான் என்ன அந்த திருப்பி திருப்பி அந்த நிலத்திலேயே வாழ வச்சிருக்கு. நான் ஒரு வயலுக்கு போனேன்னா, அங்கேயே தான் இருப்பேன். வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு வராது. எதுவும் 1000 ரகம்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு 1 நாள்ல, இல்ல 3 மாசத்துல கூட பார்க்க முடியாது. என்னமோ நேத்தி தான் நட்டது போல இருக்கு. இன்னைக்கு நாங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோல பல அற்புதங்களை கொண்டது. அதேபோல ஆத்தூர் கிச்சடி சம்பா வந்து தைராய்டு பிரச்சனைக்கு வந்து ஒரு அற்புதமான அரிசி. எளிதில வந்து சீரணமாகும். உடலுக்கு நெறைய சத்துக்கள கொடுக்கும். அதேபோல நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. இது போல பல நன்மைகளை கொண்டது. அதேபோல தங்க சம்பா என்பது பார்த்தீங்கன்னா, பல்லுக்கும், இதயத்துக்கும் வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த தங்க சம்பா என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய அ உடல வந்து இளமையாக வைத்துக் கொள்ளக்கூடியது. நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல பளபளப்பாக கொள்ளக்கூடியது. அதனால தான் தங்க சம்பா அப்படின்னு சொல்றோம். ம் அ தங்க சத்து என்று சொல்வார்கள். சில அரிசில வந்து இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் கூட தங்கத்துல ஆன அரிசிகள ஒட்டு ரகங்கள் முறைகள கண்டுபிடிச்சுக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம அரிசியிலேயே இருக்குது. அத எடுத்துக்கும்போது அந்த தங்க சத்து, தாமிர சத்து என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தன்மைகள இந்த தங்க சத்துடைய அரிசி தான் வந்து இந்த தங்க சம்பா அரிசி. இப்படி பல்வேறு அரிசிகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதேபோல கருடன் சம்பா. அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா அரிசியிலயுமே காமனா நம்ம ஏன்னா ஒரு கேள்விய கேட்டு அது தொடர்ச்சியா அப்படியே போயிட்டே இருக்கும். நெறைய விஷயங்கள அப்படியே ஒருங்கிணைச்சு சொல்ற மாரி ஆயிடும். இந்த எல்லா அரிசிகளையும் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கும்போது, காமனான ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா, இதுல எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவ குறைவா குடுக்கும். நீரிழிவு நோய கட்டுப்படுத்தும். அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாமும் வராது. அதுபோல சீரணம் நல்லா இயல்பாகிறதுனால, செரிமான மண்டலங்களை வந்து நன்றாக வைத்துக்கொள்ளும். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. சிறப்பு. அதாவது தொடர்ச்சியா நமக்கு வந்து பல்வேறு செய்திகளுக்கு வந்து நெறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்கு இப்ப சொன்ன அந்த 3 அரிசியும் வந்து தங்க சம்பா, தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா இதெல்லாம் நாங்களும் வாங்கி உபயோகிச்சுட்டு இருக்கோம். ஐயாட்ட தான். ரொம்ப அற்புதம் வாய்ந்தது. இன்னைக்கு வந்து உணவு முறைகள்ல வந்து மதிய உணவுக்கு வெள்ளை அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஆரோக்கியத்த கொடுக்கக்கூடியது. அதுல வந்து அவங்க இப்ப சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எல்லா வித குணங்களும் அதுல உண்டு. இன்னைக்கு வந்து அரிசியில வந்து குணங்கள் உண்டா அப்படின்னாலே கண்டிப்பா தெரியும். அந்த தூய மல்லி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். மனசுல வந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அ ம மனசு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தூய்மையா இருக்கும், இலகுவாகவும் இருக்கும். அது மாரியான விஷயங்கள் தான். அது மாரி ஐயா சொன்ன மாரி அந்த பழைய சாதம் சாப்பிடுறதுல வந்து, இது மாரி அரிசிகள வந்து நம்ம பயன்படுத்திட்டு சாப்பிடக்குள்ள ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். அது பார்க்கக்குள்ள அந்த நம்ம சாப்பிடுறதுக்கே ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது மாரியான அரிசிகள் தான் அது. சிறப்பா சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது மாரி செய்திகள்லாம் காதுல வந்து கேட்கிறதே பெரிய புண்ணியம்.
அந்த புண்ணியத்தை வந்து இன்னைக்கு எல்லாருமே பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து உடலுக்கு வந்து மனசை வந்து எந்த அளவுக்கு வச்சா உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும்ல. அந்த உடலுக்கான ஆரோக்கியத்தை வந்து நம்ம இந்த உணவு முறைகள்ல, சாப்பாட்டு முறைகள்ல, இந்த அரிசி முறைகள்ல எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஐயா வேற ஏதாவது ம். வேற வணக்கம் ஐயா. உங்களுக்கு ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க எதுவும் ஒட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்களான்னு. ஒட்டு ஒட்டு என்பது இப்ப இந்த ஹைபிரிட தான் நம்ம ஒட்டு ரகங்கிறோம். இந்த ஒட்டு போட போட தான் நம்மளுடைய மரபு நெல்களுடைய ஆற்றல் வீரியம்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த பாலினேஷன் அதாவது செல்ஃப் பாலினேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நிறைய புதிய நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் 2,00,000க்கு மேல நெல் ரகங்கள் இருந்தது. அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ஆனா இப்ப எங்க இடத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள 300 புதிய ரகங்களை வந்து நான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறேன். அதாவது நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கவே மாட்டேன். அதை வந்து கண்டறிதல் என்று சொல்லியிருக்கோம். இருக்கிறதுல வந்து ஒரு 5 ரகம் பண்ணியிருக்கோம்னா 6வதா ஒரு ரகம் அங்க உருவாயிடும். அந்த 6வது ரகத்தை நம்ம எடுத்து அதையும் நம்ம கடந்த 2019ல இருந்து ஒரு 300 ரகங்களை வந்து பாதுகாத்துட்டு வரோம். இதுல வந்து எப்படி வந்து நம்ம மரபு ரகங்கள் சிறப்புடையதாக இருக்குதோ அதை காட்டிலும் மிக சிறப்புடைய நன்றாக விளைவது, நல்ல சன்ன ரகமாக இருப்பது, வாசனை உள்ள அரிசி, உயரமாக வளர்வது என்றெல்லாம் பல்வேறு நெல் ரகங்கள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் என்ன மருத்துவ குணம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்க வாசனை சீரக சம்பா பத்தி சித்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. அகத்தியர் எழுதியிருக்கிறாரு, வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரு. ஆனா இப்ப புதுசா உருவாவதக்கூடியதை நம்ம சாப்பிட்டு பார்த்து அல்லது ஆய்வு பண்ணி தான் நம்ம அதன் பத்திய மருத்துவ குணங்களை நம்ம வெளியிட முடியும். ஆனா நிச்சயமா மருத்துவ குணங்கள் வந்து அதுக்கும் இருக்கும். ஏன்னா இயற்கையே உருவாக்கக்கூடியது என்று சொல்வதனால அதுக்கும் அந்த குணங்கள் இருக்கும். ஆகவே இயற்கையாக தான் நம்ம உற்பத்தி பண்றோம். ஒட்டு போட்டு உற்பத்தி பண்றது இல்ல. நல்லது ஐயா. வேற எதுவும் கேள்விங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா அரிசியை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கு. கொஞ்சம் ஒரு கையில எடுத்து மென்னு சாப்பிடுறது. மென்னு சாப்பிடுறது மூலியமா வந்து நல்லா பசியை தூண்டுது. அது அப்படியே எடுத்து மென்னு சாப்பிடுறது நல்லது தானே? இல்ல அரிசிய வந்துட்டு நம்ம அதிக அளவுல கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாம். ஆனா பொதுவாகவே வந்து அரிசிய வந்து அப்படியே பச்சையா சாப்பிடுவது என்பது நல்லது கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது அரிசி எடுத்து மென்னு சாப்பிட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க தான் நல்ல வயது அதிகமுடையவர்கள், அனுபவம் உடையவர்கள் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. சிறு குழந்தைகள் 5 வயசு, 10 வயசு குழந்தைங்க, 15 வயசு பிள்ளைங்கலாம் எடுத்து சாப்பிடுறப்போ, குறிப்பா அந்த புழுங்கல் அரிசி எடுத்து சாப்பிட விரும்புவாங்க. கொஞ்சம் அள்ளி வாயில போட்டுட்டோம்னா, திருப்பி திருப்பி எடுத்து மென்னு சாப்பிடணும் போல தூண்டும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அரிசிய சாப்பிட்டா, உன் கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யும் என்று சொல்லுவாங்க. அதனால புழுங்கல் அரிசி சாப்பிடாதடா, உன் கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யும் என்று சொல்லி வேடிக்கையாக அவர்களை வந்து பயமுறுத்துவாங்க. எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனா இது போலலாம் பயமுறுத்துவாங்க. ஆனா நீங்க சொன்னது போன்ற ஒரு கருத்த வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த அரிசிகளுக்கு வந்து இந்த பால் தன்மை என்பது இருக்கும். அந்த பால் தன்மை வந்து நம்ம கொஞ்சமா நீங்க சொன்னது போல கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறபோது அது ஒரு மருந்தாக இருக்கும். அதையே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா, அது செரிமானத்துல பிரச்சனைய வந்து உண்டு பண்ணிரும். அதனால தான் வந்து அந்த அரிசிய வந்து நம்ம அதிகமா சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாங்க. அதேபோல அரிசி தான் என்று சொன்னாலும், அந்த எல்லா உணவுப் பொருளிலயும் இப்ப நம்ம ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, விடிய காலையில இந்த 3:30 4:30 5 மணிக்குள்ள இந்த காற்றில வந்து அமுத பாகம் என்பது அதிகமாக இருக்கிறது. இது வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்து. அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும். 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கும்போது, மிக அதிக அளவான அமுத பாகம் வந்து இந்த காற்றுல இருக்கு. அதே பொழுது விடிய விடிய ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பகல்லலாம் வந்து அந்த அமுதம் என்பது இந்த காற்றுல வந்து மிகவும் குறைந்து விடுகிறது. அதனாலதான் அமுதபாகம் என்று அவர் சொல்கிறார். அது அந்த காற்றிலேயே அமுதபாகம், விஷபாகம் என்று சொல்கிறார். அததான் நம்ம ஆக்ஸிஜன் என்று சொல்றோம், கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்றோம் இப்போ. ஆனா அந்த காலத்திலேயே அவர் அதை கண்டுணர்ந்து, எப்போ நீங்க எந்திரிச்சீங்கன்னா அதிகமான அமுதத்தை காற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கார். அதே போலதான் தண்ணிய வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. 3ல 1 பங்கா அதை காய்ச்சி குடிக்கணும். அதுல நீரிலையும் அமுத பாகம் இருக்குது, விஷபாகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே போல அரிசியிலையும் அமுத பாகம் இருக்கிறது, விஷபாகம் இருக்கு. அதனால அரிசியா கொள்ளும்போது அந்த விஷபாகம் நம்மளை தொந்தரவு செய்யும். அதனாலதான் நம்ம சோற வந்து சோற குக்கர்லலாம் வடிக்க வேணாம், வடிச்சு சாப்பிடுங்கன்னு தான் சொல்றாரு.
சோறை வந்து எப்படி வடிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் மிக அழகாக சொல்லிருக்காரு. அப்படி சொல்லும்போது இந்த சோறை நம்ம வடிச்சோம் அப்படின்னா அந்த வடிகஞ்சி என்பது வரும். அந்த வடிகஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு ஆடை என்று விழும். இந்த ஆடை தான் வந்து நமக்கு வந்து விஷபாகம். அதை தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த கஞ்சியை குடிக்கலாம். அந்த சோறு வடிக்கும் போது வடிச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சில கெட்ட கொழுப்புகள் உடலுக்கு தீங்கு, நன்மையை விட தீங்கு அதிகமாக தன்மை வந்து அந்த கொழுப்புகளுக்கு வந்து இருக்கும். அதனாலதான் அதை வந்து அவர் விஷபாகம் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி நம்ம பல்வேறு நன்மைகள் வந்து இந்த அரிசியில இருந்தாலும் அதை நம்ம ஒரு பாடம் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லேசாக வறுத்துட்டு சாப்பிடலாம். அந்த வறுக்கும் போது அந்த விஷபாகம் என்பது வெளியேறிவிடும். நன்றிங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. மூலிகை மகேந்திர பேசுறேங்க ஐயா. இன்னைக்கு நல்ல சிவம் ஐயா வந்து ஒரு கைப்பிடி அரிசி ஊற வச்சு கொஞ்ச நேரம் அதை வந்து வெடிகட்டி தண்ணி வெடிகட்டி கொஞ்சம் வெல்லம் போட்டு தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல வாழ்ந்த கேள்விதான் அவர் வந்து கேக்குறாரு. ஐயா நீங்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டுருங்க ஐயா. அது ஒரு குறையா இருக்கக்கூடாது. சின்ன வயசுல சாப்பிட்டதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டாரு ஐயா. ஆமா இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் ஞாபகம் பண்ணி விட்டாரு. இன்னைக்கு கூட அப்பப்ப சாப்பிடுறோம். ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க. அதுக்காக 1 கிலோ சாப்பிடாதீங்க. அது சாப்பிடட்டாங்க. அதான் சிறு அளவுல சாப்பிடலாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடிப்பெருக்கு போன்ற நாட்கள் எல்லாம் பச்சரிசி ஊற வச்சு அதுல சர்க்கரை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஏலக்காய் லேசா கொஞ்சமா லேசமா போட்டு சாப்பிட்டோம்னா மிக சுவையா இருக்கும். அதே போன்று விதை முகூர்த்தம் என்று செய்வோம். அன்னைக்கும் வந்து நாங்க பாத்தீங்கன்னா இந்த அரிசி தான் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இனிப்பு என்று சொன்னாலே அரிசியை சுத்திதான் இருக்கும். அந்த அரிசியை வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை மெல்லக்கூடிய அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுல தேங்காய்